ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் பர்சனல் ஃபினான்ஸ், த வே டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நம்ம இந்த வீடியோவில் ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் ஆப்பை வச்சு எப்படிலாம் ஸ்கேமர்ஸ் நம்மளை ஏமாத்துறாங்க, அதுலேருந்து எப்படி நாம சேஃபாக இருக்கணும், அண்ட் ஏதாச்சும் ஸ்கேமில் மாட்டின அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்மளை எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு 7 டைப் ஆஃப் ஸ்கேம் பற்றியும் அதுலேருந்து எப்படி நம்ம சேஃபாக இருக்கணும்னு ஒரு வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி தேங்க் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்க்கலன்னா மறக்காம அதையும் பார்த்து உங்களை ஸ்கேம்லேருந்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோவை ஷேர் பண்ணி மற்றவங்களையும் ஸ்கேம்ஸ்லேருந்து காப்பாற்றுங்க. அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் கொடுக்குறேன். வாங்க இப்போ ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் ஆப் ஸ்கேம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஸ்கேமில் ஸ்கேமர்ஸ் நம்மக்கிட்ட ரேண்டம் கால் ஆர் சோஷியல் மீடியா மூலமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் அட்வைஸ் கொடுக்குறதா சொல்லுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் டிப்ஸ் மூலமாக நம்ம டெய்லி மினிமம் 10% ரிட்டர்ன் எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு நம்மளோட ஆசையை தூண்டி விடுவாங்க. இதில் சில ஸ்கேமர்ஸ் ஒரு படி மேலே போய் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் டிப்ஸை ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லுவாங்க. நம்மளை அக்செப்ட் பண்ண வைக்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் உங்களை மாதிரி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யோசிச்சாங்க. ஜாயின் பண்ண அப்புறம் டெய்லி லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லி நம்மளை ட்ரிகர் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேமர்ஸோட டார்கெட் ஃப்ரீ டிப்ஸ்ன்னு சொன்ன உடனே ஓகே சொன்ன பர்சன்ஸும் கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்கிற பர்சன்ஸும் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அந்த 2 டைப் ஆஃப் பர்சனையும் அவங்க ட்ராப்பில் விழ வைக்க ஒரு சோஷியல் மீடியா குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அந்த குரூப்பில் ஃபுல்லும் இவங்களோட ஸ்கேமர் டீமும் கொஞ்சம் நம்மளை மாதிரி அப்பாவியான காமன் பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் செகண்ட்லேருந்து ஸ்கேமர்ஸ் அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இவங்க கொடுத்த டிப்ஸ்னால நான் ரூ. 1,00,000 ஏர்ன் பண்ணேன், ரூ. 2,00,000 ஏர்ன் பண்ணேன்னு ஃபேக்காக எடிட் பண்ண ஃபோட்டோஸை குரூப்பில் ஷேர் பண்ணி ஸ்கேம் பண்ணுவாங்க. இதை கண்டினியூஸாக பார்க்குற பர்சன்ஸோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, என்னடா எல்லாரும் லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறாங்க, நாமளும் இந்த டிப்ஸை கேட்டு நாமளும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தோணும். ஸோ நாமளே அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி எனக்கும் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் ஸ்கேமர்ஸோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். அதாவது நீங்களே வாண்டடாக போய் எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுட்டாங்க. செகண்ட் ஸ்டெப்பில் ஸ்கேமர்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒன்லி ஃபார் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான். யாரையும் இப்படிலாம் ஸ்கேம் பண்ணுங்கன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ இல்லை. வாங்க செகண்ட் ஸ்டெப் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் ஸ்கேமர்ஸ் நம்மக்கிட்ட புதுசாக ஒரு ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்பை நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆர் கூகுளில் சர்ச் பண்ண கூட அவைலபிளாகவே இருக்காது. ஏன்னா இந்த ஆப் தான் ஸ்கேமர்ஸ் அவங்களுக்காகவே பெர்ஃபெக்டாக டிசைன் பண்ண ஸ்கேமிங் ஆப். முன்னாடிலாம் இந்த ஃபேக் ஆப்ஸ் ஃபோரெக்ஸ் கிரிப்டோ மாதிரி விஷயத்துல தான் நிறைய இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டேஸா வெல் நோன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஆப் நேமை ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி ஸ்கேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆப் வச்சு ஸ்கேமர்ஸ் நம்மளை 2 விதமாக ஸ்கேம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, நம்மளோட ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் லைக் பர்சனல் ஃபோட்டோஸ், கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆப் மூலமாக எடுத்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறது. இப்படி பிளாக்மெயில் பண்ணி நம்மக்கிட்ட காசு கேட்கறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்கேம். செகண்ட் மெத்தடில் நம்மளை மினிமம் அமௌண்ட்டாக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் தான் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றுவாங்க. இதோட ஸ்கேம் முடிஞ்சிரும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதுலேருந்து தான் ஸ்கேமே ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்கள் மினிமமாக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு பத்தாது. ஸோ உங்களை மேலே இன்வெஸ்ட் பண்ண வச்சு உங்கள் மொத்த காசையும் எடுக்கிறதா அவங்களோட தாட்டாக இருக்கும். நம்ம காசு டெபாசிட் பண்ண நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்க ரேண்டமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் டிப்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற டிப்ஸ்னால நம்ம காசு ஒரே நாளில் அதிகமாக க்ரோ ஆன மாதிரி அந்த ஆப்பில் காட்டும். ஏன்னா அவங்க சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் மேலே போகிற மாதிரி அந்த ஆப்பில் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம காசு கண்டினியூஸாக அதிகமாக க்ரோ ஆகுறனால நமக்கு நம்மளோட காசை வெளியே எடுக்கணுங்கிற தாட்டே வராது. ப்ளஸ் இருக்கிற காசையும் அந்த ஆப்பில் டெபாசிட் பண்ணணுங்கிற தாட்டு தான் நமக்கு வரும். இப்படி நமக்குள்ளே இருக்கிற ஆசையை பேராசையாக மாற்றின ஸ்கேமர்ஸ்னால நாம் லோன் ஆர் வெளியே கடன் வாங்கி கூட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு தோணும். இப்படி நம்ம லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண காசு கூட அந்த ஆப்பில் க்ரோ ஆகுற மாதிரி காட்டும். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நாம் நம்மளோட காசை ஏதாச்சும் அர்ஜென்ட் ஆர் எமர்ஜென்சிக்கு வெளியே எடுக்கலான்னு ட்ரை பண்ணால் காசு வெளியே வராது. காசு வரலன்னு அந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க சர்வர் ப்ராப்ளம், ஸோ 2 டேஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2 டேஸுக்கு அப்புறமும் காசு கிரெடிட் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணால் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாம் ஏமாந்துட்டோன்னே நமக்கு தெரிய வரும். இந்த கேப்பில் ஸ்கேமர்ஸ் நம்மள மாதிரி அந்த குரூப்பில் இருக்கிற இன்னசென்ட் பர்சன்ஸ் கிட்ட எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ ஏமாத்திட்டு அந்த குரூப்பை விட்டு இன்ஆக்டிவ் ஆகிருவாங்க. இந்த ஸ்கேமர்ஸ்டேருந்து தப்பிக்க
நம்ம காச டபுள் பண்ணி தரேன்னு சொல்ற ஸ்கேமர்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறதும், அவங்க சொல்ற அன்ஆத்தரைஸ்ட் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறதும் தான் ஒரே வழி. இப்ப அன்பார்ச்சுனேட்லி நீங்க ஏதாச்சும் ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா, என்ன பண்ணணும்னா, எவ்வளோ சீக்கிரமா சைபர் கிரைம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுனால, மேபி உங்களோட காசு உங்ககிட்ட வர வாய்ப்பு நெறைய இருக்குது. பிளஸ் அந்த ஸ்கேமர்ஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா, உங்கள மாதிரியே ஸ்கேம்ல ஏமாந்து போன நெறைய பேரோட காசு திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாம, அந்த ஸ்கேமர்ஸ் மேலும் நெறைய பேர ஏமாத்தாம நம்ம சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ கன்டினியூஸா பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்களையும் இதே மாரி ஸ்கேம்ஸ்லேருந்து காப்பாத்த ஷேர் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.